ஆண்டவராகிய இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்தை நீங்கள் தேட 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 நினைத்து பார்க்க முடியாத நன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்வில் வந்து சேரும். எந்த ஒரு காரியத்திற்கும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபியுங்கள். நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் பெறுவீர்கள். இயேசுவுக்கு நீங்கள் சாட்சியுள்ள ஜனங்களாக மாற்றப்படுவீர்கள். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் தன் ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுத்த ஒரு மாபெரும் சத்தியம். மந்திரவாதியும் சன்னத காரணம், அதாவது சாஸ்திர காரணம், மாயவத்தை காரணம், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இன்றைக்கும் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா கர்த்தராகிய இயேசு ஆவியான இந்த மகத்துவமுள்ள அந்த மகிமையின் ஒரே கடவுளை விசுவாசிக்காத ஜனங்கள், ஆண்டவர் இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளாத பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் கூட, வேத சத்தியத்தின்படி அனுதினமும் தன் வாழ்க்கையை நடத்தாத பெயர் கிறிஸ்தவர்களும் கூட, தேவனை அறிகிற அறிவில்லாத மற்ற ஜாதி ஜனங்கள் கடைபிடிக்கிற நாள் பார்ப்பது, நேரம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, கல்யாணத்திற்கு நல்ல நாள் பார்ப்பது, பெண்கள் ராசியை பார்ப்பது, பையன் ஜாதகத்தை பார்ப்பது, குறி கேட்பது, செத்த ஆவிகளின் பின்னால் மற்ற தேவனை அறியாத மற்ற ஜனங்களின் ஆலோசனையின்படி ஜோசியம் பார்த்து, கைரேகை பார்த்து, நேரம் பார்த்து, சகுனம் பார்த்தெல்லாம் பல காரியங்களை செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சர்வலோகத்தை உண்டாக்கிய அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், சாத்தானின் தலையை நசுக்கி போட்ட தேவன் தன் ஜனங்களுக்கு சொல்லும் எச்சரிக்கை என்ன? நீங்கள் மற்ற ஜாதி ஜனங்கள் கடைபிடிக்கிற ஜோசியம் பார்ப்பது, செத்தவனிடத்தில் குறி கேட்பது, நேரம் பார்ப்பது, நாள் பார்ப்பது, இது போன்ற அசுத்தங்களில் நீங்கள் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. காரணம், அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நன்மை கொண்டு வருவது போல, ஆசீர்வாதம் கொண்டு வருவது போல அது இருந்தாலும், உடனுக்குடனே அது உங்களை சாபத்திலும், துக்கத்திலும், சீரழிவிலும், தற்கொலை ஆவியிலும், அக்கிரம ஆவிகளிலும், பாதாள ஆவிகளுக்குள்ளும் உங்களையும் உங்கள் குடும்பங்களை அது கொண்டு போய் சேர்த்துவிடும். இதுதான் பாதாள ஆவிகளின் ஜோசியம், நாள் பார்ப்பது, சமயம் பார்ப்பது, செத்தவன் குறி கேட்பது, கைரேகை பார்ப்பது இதனுடைய விளைவு. இதை தான் நமது நாட்டில் இன்றைக்கும் பார்க்கிறோம். எவ்வளவாய் ஜனங்கள் பெருகி இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் அவர்கள் வாழ்விலே ஒரு சாபம், ஒரு சீரழிவு அவர்கள் சந்ததியிலே, குடும்பங்களிலே இன்றைக்கும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை நாம் காணலாம். ஆகவே அருமையான ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிற, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, நம்மை உண்டாக்கிய தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். அவர் அருவருக்கிற பாதாள பேய்களுடைய மாய்மாலமான வித்தைகள் எல்லாம், இது போன்ற உலக பிரகாரமான சடங்கு ஆச்சாரங்கள் எல்லாம் நாம் ஒழித்து கட்ட வேண்டும். இதுதான் ரட்சிப்பின் ஜனங்களுடைய அடையாளம். ஆகவே அருமையானவர்களே, இது போன்ற காரியங்களை உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது ஈடுபட்டார் என்றால் அந்த வசனத்தை காட்டி அவர்களை எச்சரிக்கை செய்யுங்கள். அடுத்த உபாகமம் 18:12 இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் கர்த்தராகி தேவனுக்கு அருவருப்பானவர்கள். வெறுப்பு என்றால் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வாந்தி எடுப்பது, அது வெறுப்பாக இருக்கும். அருவருப்பு என்றால் என்ன தெரியுமா? எடுத்த வாந்தி தின்பது, கேட்கும்போது உங்களுக்கு உடல் கூசி போகும். ஆகவே இது போன்ற கேடானவைகளில் நடக்கிற பேர் கிறிஸ்தவர், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் எல்லோரும் தேவனுக்கு அருவருப்பானவர்கள். தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களை நான் துரத்தி அடிப்பேன். கடல் அலை போல அமைதி இல்லாமல் அவர்கள் அலைவார்களாம். இன்றைக்கு எத்தனையோ கோடி மக்கள் மெய்யான தேவனாம் ஆண்டவர் இயேசுவை அறியாதவர்கள் இப்படித்தான் அலைந்து திரிகிறார்கள். ஆண்டவராக இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கும் போதுதான் இந்த பிசாசின் ஆவிகள் அப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகி போய்விடும். ஆகவே அருமையானவர்களே,
நம்மை உண்டாக்கிய தேவனை, நம்மை எப்பொழுதும் விடுவிக்கிற, உயர்த்துகிற, எச்சரிக்கை செய்கிற, நம்மை சீர்படுத்துகிற, நம் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வந்து கொடுக்கிற தேவனையே நாம் சார்ந்திருப்போம். அவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம். மாபெரும் அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு தருவார். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, பாதாள பேய்களுடைய சகல மாய்மாலங்களிலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஜனங்களும் இன்றைக்கு சிக்கியிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற பாதாள பேய்களுடைய தீமையான கற்றிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட உதவி செய்வீராக. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மாய்மாலமான கிறிஸ்தவர்களும் கூட இன்றைக்கு இது போன்ற சடங்காச்சார முறைமைகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் வருவதற்கு அது தடையாய் இருக்கிறது, சாபங்களாகவே மாறுகிறது. ஜனங்களை மன்னியும், விடுவியும், உணர்த்தி அருடும். அவர்கள் எல்லாரும் ரட்சியும் அப்பா, ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.